ரஞ்சிதா நேரடியா வந்து மல்லி கிட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. யாரடி நீ, எங்க இருந்து வந்திருக்க, என் மாமா பக்கத்துல நிக்கிறது உனக்குலாம் தகுதி கிடையாது, என்ன 7 நாள்ல இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தனா இல்லையா பாரு அப்படின்னு பகிரங்கமா சவால் விடவும் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த மல்லி திடீர்னு சிரி எழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன ஒன்னும் தெரியாதோ நினைச்சிட்டு இருக்கியா, உன் பாட்டி கண்ணை காட்டினதையும் பார்த்தேன், நீ கற்பூரத்தை என் மேல தட்டி விட்டதையும் பார்த்தேன், நீ என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிக்காத, நான் ஒரு முறை தான் மன்னிப்பேன், அடுத்த முறை மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படின்னு எதிர் சவால் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் சூப்பர் ஸ்டார் கணக்கா கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அம்பிகா மேடம் போட்டுக்கிட்டு இருக்க ஆட்டம் இருக்குதே அடேங்கப்பா. ஆனா என்ன ஒண்ணு, எல்லாத்தையும் யாரோ அட்டகாசமா கிளாஸ் எடுத்து அதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரியே தான் இருக்கு. எனக்கு என்னவோ அவங்க மனசுக்கு மல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணும்னே தான் சித்ரா சொல்லி கொடுத்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இருந்து ஆரத்தி எடுத்தது, வாசல்ல வச்சு நெல்லு வச்சிருந்த படியை உதைக்க சொன்னது, விளக்கேத்த சொன்னது, விளக்கேற்றும் போது ஒரே குச்சியில ஒட்டுமொத்த முகத்தையும் ஏத்தணும்னு சொன்னது, அதுலயும் வெண்பா வர ரேணுகாவோட புடவை எடுத்து கட்டிட்டு வர சொல்லிட்டா. அந்த புடவையை கட்டிட்டு வந்ததும் ஆளாளுக்கு இன்னும் 2 கடுப்பாயிட்டாங்க. இதுல வேற நம்ம ஹீரோ விஜய் ஒரு பக்கம் எல்லாமே வெண்பாக்காக தான், கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு மல்லிய நொடிக்கு ஒரு முறை சமாதானப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாரு. இதெல்லாம் போதாதுன்னு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா விஜயோடைய அக்கா பொண்ணு ரஞ்சிதா ஒரு பக்கம் நேரடியாவே வந்து மல்லி கிட்ட சவால் விடவும் விட்ட சவாலுக்கு பலமான எதிர் சவாலையும் கொடுத்து ரஞ்சிதாவோட தலையில ஒரு இடியையும் இறக்கிட்டாங்க. ரஞ்சிதா ஏண்டா இவர்கிட்ட மோதணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் நாம ஒரு காரியத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தோம், வந்த இடத்துல நமக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. என் லைனோட தலையெழுத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் சரியா அன்னபூர்ணி அம்மா வந்தாங்க. அன்னபூர்ணி அம்மா வந்ததும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம். எப்படியாவது இந்த வீட்டிலேயே நிரந்தரமா மல்லியை தங்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லா விஷயம் நடக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த சந்தோஷத்தை அவங்களால வெளிக்காட்டிக்க முடியல. மல்லிக்காக கோபம் வர மாதிரி அவங்களும் நடிச்சாங்க. அக்ரிமெண்ட்ல ஒண்ணு போட்டுட்டு இப்படிலாம நடந்துக்கிறாங்க, வா நான் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு மல்லியை கூட்டிட்டு உள்ளவும் போக ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோயின் மல்லி எப்படி புலம்பிட்டு இருக்காங்களோ அதே போலதான் இந்த கல்யாணத்தை பத்தி ஆளுக்கு கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு விஜயும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தான் அன்னபூர்ணி அம்மா மல்லி அழைச்சிட்டு உள்ள வந்தாங்க. அன்னபூர்ணி அம்மாவை பார்த்ததுமே விஜய் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. உள்ள வந்தவங்க சும்மாவா இருப்பாங்க, ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல அப்படின்னு அம்பிகா மாட்ட வேற சொல்லி வச்சிருந்தாங்க. இப்ப திடீர்னு பெரியம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னா இதுல என்னெல்லாம் பிரச்சனை வெடிக்குமோ அப்படின்னு விஜய் கொஞ்சம் சங்கடப்படதான் ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் இதை சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாரு. நிச்சயம் அன்னபூர்ணி அம்மாவை பார்த்ததும் மல்லிக்கு சொந்தமே இல்லைன்னு சொன்னீங்க, திடீர்னு எப்படி பெரியம்மா முளைச்சாங்க அப்படின்னு சித்ராவும் கேள்விக்கப்பா கூடவே அம்பிகா அம்மாவும் சேர்ந்துக்க போறாங்க. இந்த பிரச்சனைய வித்யா அம்மாவும் விஜயும் சேர்ந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்றதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.